இது சிவபெருமான் ஆலயத்திற்கு பக்கத்தில் இருக்கிற குளம் தான். இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 5 ரிங்கட் வந்து பே பண்ணணும். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீன். குளத்துக்குள்ள மீன் இருக்கா, மீனுக்குள்ள குளம் இருக்கானே தெரியல. இங்கிட்டு பார்த்தா மீன், இங்கிட்டு பார்த்தா மீனுன்னு சொல்லி அவ்வளோ மீன் எக்கச்சக்கமாக இருந்தது. இந்த மீனை பார்க்கவா டிக்கெட் எடுத்து வந்தோன்னு நினைக்காதீங்க. இந்த மீனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2 குகைகள் வந்து உள்ளே இருக்குது. அதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். திருவள்ளுவருடைய குகை இங்கே ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அங்கே நம்ம சிவபெருமான் ஆலயம் நம்ம உள்ளேருந்து நம்ம வெளியில் பார்த்தோம்ல அந்த இடம் தான் அது. ஸோ அங்கேருந்து தான் நம்ம இங்கேருந்து சுற்றிட்டு இங்கே வந்திருக்குறோம். மீனுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மீனுங்க எக்கச்சக்கமாக இருக்குது. சும்மா இறங்கி கையிலே பிடிச்சிடலாம் போருக்கு அவ்வளோ மீன் இருந்துச்சு. மீன் மட்டும் இல்லை, புறாவும் நல்ல சுதந்திரமாக பறந்துட்டு இருந்தது. இப்போ குளத்தை தாண்டி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து திருவள்ளுவர் குகைக்கு போகணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக மயில் தோகை விரித்து அழகாக காட்சி தந்தது. ஸோ வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு காட்சியை பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்கேன். அதுவும் கேமராவில் கேட்ச் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அழகாக இருந்தது. பயமே இல்லாமல் நல்லா நின்றுட்டு இருந்தது. இதுதான் வந்து திருவள்ளுவர் குகை. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து திருக்குறள் நிறைய வந்து எழுதியிருந்தாங்க. அந்த திருக்குறளுடைய பொருளை வந்து காட்சிப்படுத்தி அழகாக வந்து சிற்ப வேலைகள்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வராங்களே, அவங்களுக்கு தமிழ் தெரியாதுல்ல, அதனால் ஒவ்வொரு திருக்குறளையும் வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கீழே வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா டைம் எடுத்து ஒவ்வொன்றையும் படித்து நம்ம ரசிக்கணுங்க. அவ்வளோ நிறைய சூப்பராக இருந்தது. நிறையா இது நம்ம அதை ரசித்து பார்க்கும்போது தான் அது வந்து தெரியுது. நிறைய குறள் வந்து இந்த மாதிரி எழுதி அது கீழே வந்து அதோடைய காட்சிகளை வந்து வடிவமைச்சிருந்தாங்க. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து திருக்குறளை வந்து எழுதிட்டு அதோடைய பொருளை வந்து அப்படி சிற்பமாகவே அழகாக காட்சி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த இடங்கள்லாம். வாழ்க்கை துணை நலத்தை வந்து அழகாக சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க. அப்புறம் மக்கட்பேரு அதையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிற்பமாக காட்சி பண்ணியிருந்தாங்க. இது அன்புடைமை.
ரொம்ப அருமையாக தத்துரூபமாக வந்து இந்த சிலைகள்லாம் வந்து வடிவமைச்சிருந்தாங்க. இதுதான் மெயினில் வந்து திருவள்ளுவருடைய சிலை வந்து வச்சுருக்காங்க. இது மேலே போனீங்கன்னா பாம்பு குகை, ரொம்ப விஷத்தன்மை உள்ள பாம்புகள்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் டார்க்காகவும் இருந்தது. அங்கே வச்சு இந்த பாம்பெல்லாம் பார்க்கும்போது நிறைய பாம்பு வச்சுருந்தாங்க. வித்தியாசமாக பாம்புகள்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். அவ்வளோதாங்க. திருவள்ளுவருடைய குகை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அதை நம்ம போனது வந்து ரைட் சைடு. இப்போ வந்து லெஃப்ட் சைடு இங்கிட்டு ஒரு குகை இருக்குது. இந்த குகையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய திருத்தலங்கள் அனைத்தையுமே அழகாக இங்கே வந்து சிற்பமாக வந்து வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 குரங்குகள் காந்தி வச்சுருந்தாங்களோ அந்த 3 குரங்குகள் வந்து மேலே வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸில் நேராக போகும்போது ஒரு பிள்ளையார் ஒன்று இருக்காரு. இதில் தண்ணியில் பார்த்தீங்கன்னா காசெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஃபேமிலியில் மாம்பழ சண்டை நடந்துகிட்டு இருக்குது. மாம்பழத்தை கேட்டு முருகன் வந்து சண்டை போடுவார்ல, நம்ம பிள்ளையார் கையில் மாம்பழம் இருக்குது. அதனால் அந்த காட்சியை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது முருகன் வந்து மாம்பழம் கிடைக்கலன்னு சொல்லி மலை மேலே போய் கோச்சிட்டு நிற்கிறாரு. ஸோ பார்வதியும் சிவனும் பார்வதியும் வந்து அவங்க வந்து கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா முருகர் வந்து அவையார் பாட்டிகிட்ட கேட்டது, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட காட்சி வந்து வடிவமைச்சிருக்காங்க. திருப்பதி பெருமாளுடைய சிலை வந்து சூப்பராக இங்கே வச்சுருந்தாங்க. திருப்பதியில் கூட பார்த்துருக்க மாட்டோம். திருப்பதி பெருமாள் இங்கே வந்து அம்சமாக இருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவதாரங்கள்லாம் நிறைய அப்படி வச்சுருந்தாங்க. நரசிம்ம அவதாரம், ராம அவதாரம், இதெல்லாம் கிருஷ்ண அவதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருந்தது. அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா 10K நம்ம முருகன் பார்த்து வந்தோம்ல, அந்த கோயிலை வந்து வடிவமைச்சிருந்தாங்க. 10K முருகன் கோயில் இது. காவடி, தேர் அதெல்லாம் அழகாக கீழே வச்சுருந்தாங்க. இது வந்து திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் வந்து அமர்ந்திருக்கிறார். இது வந்து கீத உபதேசத்தை வந்து காட்சி பண்ணியிருக்கிறாங்க இங்கே. இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இது மகா மாரியம்மன், அது இங்கே உள்ள கோயிலாக என்னன்னு தெரியல. அது மகா மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இது சிதம்பரம் நடராஜர். அதுக்கப்புறமா திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க வரிசையாக. மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர்,
இது வந்து விஷ்ணு, ஸ்ரீ மக்கா விஷ்ணு. இது லக்ஷ்மி சரஸ்வதி. இது வந்து கிருஷ்ணர். இது வந்து ராமருடைய பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. வெளில வந்துட்டோம். வெளில வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே திரும்பவும் ஒரு மயில் அழகாக தோகை விரித்து நின்றுட்டு இருந்தது. ஸோ இதில் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் நின்று ஃபோட்டோவும் எடுத்தோம். அவ்வளோ பொறுமையாக அந்த மயில் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 12:30க்கு இந்த இடத்துல வந்து ஒரு டான்ஸ் மாதிரி வைக்கிறாங்க, இந்தியன் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான். நாங்கள் இப்போ வெளில வரும்போது கரெக்டாக 12:30 ஒரு 5 மினிட்ஸ் தான் இருந்தது. சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஒரு தீபாவளி சமயனால தீபாவளி சாங்ஸ் அப்புறம் இன்னொரு 2 சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறமா வெளில வந்துட்டோம். வெளில வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இளநியும் முறுக்கும் விற்கிறாங்க அங்கே. அந்த முறுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. முறுக்கு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இளநீ வாங்கி குடித்தோம். இந்த ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து எல்லோரும் வந்து உட்காந்து அழகாக டான்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 12:30 ஆனோடனே கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அழகாக உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து ராமாயண குகை வந்து வெளியில் இருக்குது. இதை முடிச்சுட்டு அடுத்து அதுக்கு தான் போனோம்.